ஸ்டெப் 1, அசஸ் யுவர் கரண்ட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத சோதிச்சு பாருங்கள். எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்லையும் இதுதான் முதல் ஸ்டெப். உங்களுடைய சூழல் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் திட்டமிட முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதலாவது உங்களுக்கு என்ன மாதிரியான இன்கம்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத முதலாவது எழுதுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான இன்கமையும் உள்ளே நீங்கள் கொண்டு வரணும். ஒரு டைரக்ட் இன்கம் உங்களுக்கு இருக்கலாம், இன்னொரு விதங்களில் இன்டைரக்டாக ஒரு இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம். மேபி பேங்க்ல இருந்து ஒரு வட்டி உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம், அல்லது இன்னொரு ஜாப் மூலமாக வந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான இன்கமையும் ஒன்றா கொண்டு மொத்தமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கான உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத முதலாவது கண்டுபிடிங்க. இரண்டாவது, உங்களுடைய ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன, அதாவது மாறாமல் இருக்கக்கூடிய, கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக செலவு ஆயிரும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு, ஒருவேளை நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நீங்கள் வாடகை கொடுத்து தான் ஆகணும். இதுதான் மாறாத அந்த செலவு. ஸோ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ், சாப்பாடு ஒவ்வொரு மாதத்துக்கும் கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆக வேண்டிய அந்த செலவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத முதலாவது கண்டுபிடிங்க. அடுத்ததாக, வழக்கமாக மாறக்கூடிய செலவுகள் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, ஒருவேளை ஒரு மாதத்துக்கு ஒரு 2 முறை நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போகக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம். திடீர்னு ஒரு மாதம் நீங்கள் ஒரு முறை மட்டும் போவீங்க, இன்னொரு முறை போகாமல் இருந்துக்குவீங்க. அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் ரெகுலராக செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட செலவுகள், ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க, ஆனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய செலவுகள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணி அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன்ஸ், கடன் என்னென்ன இருக்குது, இதுவரைக்கும் எவ்வளோ கடன் அடைச்சிருக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ கடன் மீதி இருக்குது அப்படிங்கிறத எழுதி மொத்தமாக வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில், சேவிங்ஸில், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய மொத்த வருமானம் எவ்வளோ வருது, அதில் மாறாத செலவு எவ்வளவு இருக்குது, மாறக்கூடிய செலவு எவ்வளவு இருக்குது, கடன்கள் எவ்வளவு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குது, இது எல்லாத்தையும் முதலாவது என்னென்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுட்டு தான் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.